அப்போ திமுகவில் இருக்கிற நிஜமான ஒரு தொண்டனுக்கு இது ஒரு பெரிய ஒரு அசிங்கங்க. ஆக்சுவலா திமுக எப்படி செயல்படும் அப்படின்னா அடுத்த 5 வருஷம் ஒரு எதிர்கட்சியா நின்னு தாவேக்காவை துண்ட காணும் துணிய காணும் எங்க கட்சி ஓட விடுங்க பாக்குறியான்னு எனக்கு சவால் விடுறாங்க போன்ல. நான் அப்படியே அங்க சரிங்க ஓகே. எனக்கு அதை கேட்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா இந்த அடுத்த 5 வருஷம் வேற மாதிரி இருக்கும் போல இருக்கு. இவர் சொல்றது கரெக்ட். ஆமா அப்படின்னா நடக்காது. சும்மா இந்த நியூஸ் சேனல் மீடியா வந்து ஒன் டே இதுக்காக கிளப்பி விடுறாங்க அப்படிதான் சொல்லி நான் கூட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். அப்போ திமுகவில் இருக்கிற நிஜமான ஒரு தொண்டனுக்கு இது ஒரு பெரிய ஒரு அசிங்கங்க. ஆக்சுவலா யாரை நம்பி நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? திமுக வந்து இத்தனை நாளா தாவேக்காவை பார்த்து கொள்கை இல்லாத ஒரு கூட்டணின்னு சொல்லிச்சு. இதான் கொள்கைய. அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா இருக்குது. அதுல இருந்து நீங்க பாஜகவை மட்டும் கழட்டி விட்டு நீ என் கூட வா அப்படின்னு யாரை கூப்பிடுறீங்க? நேத்து வரைக்கும் அடின்னு அடிச்சு பொழந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற 47 எம்எல்ஏக்கள் பிளஸ் அதிமுகன்ற அந்த ரெட்டையில சின்னத்தோட அவங்களோட சேர்ந்து நீங்க போறது. இதை எதையுமே கண்டிக்க வேண்டியதானேங்க. அப்படி நடக்கவே இல்லை. மறுப்பு உடனே தெரிவிங்க. திமுகவை பத்தி அதிமுகவோட சேரணும்னு எவன் நான் நியூஸ் போட்டவன்?